வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இருப்பது நல்லது. கருத்து வேறுபாடுகள் தான் ஜனநாயகம். ஆனால் ஒரு வீடு பற்றி எரிகிற பொழுது எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடு, நான் அந்த நெருப்பில் போயிட்டு போய் பீடி பற்ற வைப்பேன் இப்படின்னு தான் சில பேர் இருக்காங்க. இப்படி தான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இந்த தருணத்தை விட்டுவிட்டால் நம்மளுக்கு ஒரு பேராபத்து இருக்கிற. நான் மாநில செயற்கை பற்றி தான் இந்த கட்டுரையோட எழுதியிருக்கேன். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறேன். நான் அந்த என்னுடைய கட்டுரையோட முடிவில் சித்தராமையாவுடைய கட்டுரை தான் நானே திராவிடியன் பொலிட்டிக்கல் எக்கானமி அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன். அதை வாங்கி படிச்சுட்டு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த பதிலில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் அண்மையில் எழுதி யூடியூப் கட்டுரையில் வந்துருக்கு. என்ன எழுதுறாரு, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் மார்க்சிஸ்ட் பார்ட்டி மாநில உரிமைகளை பற்றி கருத்தரங்கு நடத்தப்ப காங்கிரஸ்காரங்களை கலந்துக்கிட்டாங்க. அதில் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருத்தர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார், மார்க்சிஸ்ட் நடத்தின கருத்தரங்களை கலந்துக்கலாம்னு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் சார்ந்த கர்நாடகா சீதாராமையா அவர்கள் 1 மாதத்துக்கு முன்பு இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை இருக்காரு. அந்த கட்டுரையை முடிவாக தான் நான் இந்த என்னுடைய கட்டுரையை முடிவாக எழுதியிருக்கிறேன். என்னோட காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னகத்தில் இந்த மதவாத சக்திகள் தூக்கி எறியப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தோன்றிய அந்த எழுச்சி தான் கேரளாவில் ஏற்பட்ட எழுச்சி தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவுக்கும் சென்று ஆந்திராவுக்கும் சென்று தெலுங்கானாவுக்கும் சென்று. ஆகவே தென்னகம் விழிப்பாக இருக்க வேண்டும். யார் எப்படி வந்தாலும் நாம் எதிர்த்து போராடுவோம், எதிர்த்து களம் காணுவோம், மக்களிடம் செல்வோம், ஊருக்கு ஊர் செல்வோம், தெருக்கு தெரு செல்வோம், இந்த பாசிச சக்திகளை முறியடிப்போம் என்கிற உணர்வு நாம் பெற்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாநிலங்கள் உரிமை பெற வேண்டும். மாநில உரிமைகள் தான் மக்கள் உரிமை இருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை. ஏன்னா அவங்க இந்த அரசு இருக்கிறது, ஒன்றிய அரசு மிக மோசமான அரசு. யாரிடம் வேணுமானா எப்படி வேணாலும் தங்களுடைய கருத்துக்களை திணிப்பாங்க, மாற்றுவாங்க, நாடகம் ஆடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இந்துவில் ஒரு பத்திரிகை வந்திருக்காரு. அமித்ஷா முன்னாடியில் உல்ஃபா என்கிற தீவிரவாத இயக்கத்துடன் உடன்பாடு ஏற்பட்டதாக அமித்ஷா முன்னாடியில் ஒரு 4 பேரை நிறுத்தி உல்ஃபா அந்த உல்ஃபா 2 உல்ஃபா இருக்கு. 2 உல்ஃபா. ஒரு உல்ஃபா இந்த இயக்கத்தை யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், ஒரு உல்ஃபா இயக்கம் இன்னும் ஆயுத போராட்டம் நடத்தி இருக்கு. அந்த ஆயுத போராட்டம் நடத்துகிற உல்ஃபா என்ன சொல்லுது, நாங்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்க மாட்டோம். சரி, ஒரு கட்டத்தில் மாநில உரிமையை தரமாட்டேங்கிறீங்க. நாகாலாந்து ஒரு அமைப்பு இருக்கு, அதை கூட நான் எழுதியிருக்கேன். நாகாலாந்து கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. யார்? நரேந்திர மோடி. 2015 நாகாலாந்து தலைவர்கள் யார்? அவங்க யார்? இன்றைய வரை நாகாலாந்தில் 11 மாவட்டங்களில் அவங்க இராணுவம் தான் ஆட்சி நடத்துது. அவங்க தான் எல்லா துறையும் வச்சிருக்காங்க, பதிவுத்துறை, கல்வித்துறை, எல்லா துறையும். அங்கே என்ன இருக்கு? அங்கே ஒரு இங்கே என்ன செய்யறது? காஷ்மீரில் 370வது சட்டத்தை கொண்டு வந்து காஷ்மீரை இங்கே கூட உல்ஃபா கூட கொண்டு வந்தது கூட காரணம் என்னன்னு ஒருவர் எழுதியிருக்காரு. உல்ஃபாவோட போட்டதுக்கு காரணம் உல்ஃபா ஒரு கோரிக்கை வச்சது. 1971க்கு முன்னாடி இருந்த இந்திய மக்கள் தொகையுடைய மற்றவங்களெல்லாம் வெளியேற்றணும். அப்படின்னா யாரை வெளியேற்றுவீங்க? நான் வெளியேற்றேன்னு இவர் அமித்ஷா சொல்றார். யாருன்னா மேற்கு வங்காளத்தில் இருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தோட்ட தொழிலாளராக மலையக தமிழர்களாக இருக்கிறவர்கள் போன மாதிரி மேற்கு வங்காளம் அந்த காலத்தில் ஒரே வங்காளமாக இருந்த நேரத்தில் தோட்ட தொழிலாளராக வந்த இஸ்லாமிய மக்களை வெளியேற்றுவது. யாரை பயன்படுத்துகிறாங்க? உல்ஃபா பயன்படுத்துகிறாங்க. பாருங்க, உல்ஃபா தீவிரவாத இயக்கம் சொன்னது மத்திய அரசு. இன்னைக்கு அங்கேயும் உல்ஃபாவை இயக்கத்தை பயன்படுத்தி அங்கு ஒரு மத வேறுபாட்டை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்கு இதை விட ஒரு கொடுமையான ஒரு செயல் இருக்க முடியாது. பாசிசத்தை விட ஒரு கொடுமையான நடவடிக்கை இது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலங்கள் உரிமை பெற்றால்தான் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மக்களுக்கு
இருக்க முடியும். ஏன்னா நான் ஃபெடரலிசத்தை பற்றி தான் 1973 75 பிஹெச்டி வாங்கினேன். 2004 டீலிங் பத்திரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இதே கூட்டாட்சிகளை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை பண்ணியிருக்கேன். நான் அதை பற்றியெல்லாம் விரிவாக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்வு இருக்கு. இதையே நான் தாமதப்படுத்தி விடுவதாக நான் நினைக்கிறேன். அதற்காக மன்னிப்பை கோருகிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம். விழாவிலே அறிமுக வழங்கிய திருவாளர் பரிப்புத்துறை குப்பன் அவர்களே, முகிலன் அவர்களே, என்னுடன் இந்த பயணத்தில் தொடர்ச்சியாக ஓட்டுநராக இயங்கிய ஒரு மருத்துவர் செய்யன் அவர்களே, மருத்துவருடைய தந்தை பிரகாஷ் அவர்களே, என் ஆய்வு மாணவர்கள் இங்கே பதவியில் இருக்கின்ற இன்னொரு செய்தியாளர் எனக்கு பல்வேறு நான் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் கற்பித்து செய்து உரிய முறையில் சித்திரையாளன் இதழுக்கு அனுப்பி வைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பால் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய அறிவு நண்பர் முகமது சகி அவர்களே, முகமது சயி அவர்களே, நமது அன்புக்குரிய சுமார் அவர்கள். இங்கே நான் பேசுறதே கொஞ்சம் திசை மாறிட்டாங்க. நான் பேசுவது ஏனென்றால் நான் தந்தை பெரியாரை பற்றி நான் வரும்பொழுது தான் ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. 1973 டிசம்பர் திங்களில் தந்தை பெரியார் மறைந்து விட்டார். அப்பொழுது சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் சங்க செயலாளராக இருந்தேன். சென்னை பல்கலைக்கழக மாணவர் ஆராய்ச்சி செயலாளர் சங்கத்தின் சார்பாக தந்தை பெரியாருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் வேண்டும் என்றும் ஒரு இரங்கல் ஒரு தீர்மானம் போட வேண்டும் என்றும் அந்த ஆராய்ச்சி மாணவர் செயலாளர் சங்க செயலாளர் என்ற முறையில் நான் ஒரு தீர்மானத்தை வழிமொழியை உட்பட்ட போது அது கூடாது என்று 2-3 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பொழுது கல்விநெறி காவலர் நேற்று சுந்தரவடிவேல் தான் துணைவேந்தராக இருந்தார். அப்பொழுது சுந்தரவடிவேல் அவர்கள் மிக மிக கடுமையானவர். அவர்களுக்கு தெரியும், நேரடியாக இருப்பார். அவரிடம் பார்த்துருக்கேன். அந்த சங்க பொறுப்பை ஏற்கும்போது என்ன சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்வி பணியை தவிர நீங்கள் இந்த சங்கத்துக்கு எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். உனக்கு தெரியாத பெரியாராக இருந்தாலும் சொல்லுவார், அண்ணாவாக இருந்தாலும் சொல்லுவார், கலைஞராக இருந்தாலும் சொல்லுவார். இந்திய துணைவேந்தராக இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்தது. ஏன்னால் இந்த திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதற்கு அதை நான் ஒரு உதாரணம் 73 மூக்கு அழகிற்கு 72 திருமணம். சுந்தரவடிவேல் தான் துணைவேந்தர். அப்பொழுது நான் ஆராய்ச்சி மாணவராக என்ன நன்றாக தெரிந்தவர். அப்பொழுது கலைஞர் என்ன செய்யார், முதலமைச்சராக இருந்த ஏஎல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய அண்ணன் அனுப்பி ஒன்றிய அரசுலேருந்து பாபு ஜெகஜீவன் வராரு கல்யாணத்துக்கு, அதனால் பல்கலைக்கழக ஆடிட்டோரியத்தை வளாகத்தை கொடுக்கணும் திருமணத்துக்கு அப்படின்னு சொன்னப்ப கல்விநெறி காவலர் சுந்தரவடிவேல் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், நான் அதை பற்றி பல முறை கலைஞர்கள் பேசியிருக்கேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். என்ன சொன்னார், அதுக்கு இந்த சென்னை பல்கலைக்கழக கட்டட வளாகம் ஏஎல் முதலியாருக்கு பொழுது கட்டிய போது இந்த கட்டணம் கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தேன். என்றால் கல்வி அரங்கத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும். ஒரு அரங்கு வைத்தால் அதுக்கு பலர் அதற்கு வாடகை கேட்பார்கள் என்று அந்த காலத்திலே எதிர்ப்பு தெரிவித்தேன். அந்த எதிர்ப்பு இன்னும் என் மனதில் இருக்கிறது. அப்பொழுது பொது கல்வி இயக்குநராக இருந்தவன். ஆகவே பெரியார் தலைமையில் நடக்கிற திருமணம், ஒன்றிய அமைச்சர் ஜெகஜீவன் கலந்துகிற திருமணம், தமிழக முதல்வர் கலைஞருடைய மகன்
அழகிரிய திருமணம் என்கிற காரணத்தினால் என்னுடைய விதியை வளைக்க மாட்டேன், முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதனால் நான் ஐயா என்டிஎஸ்ஐ பற்றி எனக்கு நல்லா இதெல்லாம் தெரியும். 72 நடந்தது. 73 நான் இதை போய் இந்த பெரியாருக்கு நினைவு ஒரு தீர்மானத்தையும் நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்துவதற்கு தடை செய்கிறார்கள் என்கிற கருத்து வேறுபாட்டை உருவாக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் வெளியே வந்துவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டேன். ஆனால் அப்பொழுது பெரும்பாலான ஆய்வு மாணவர்கள் என்னை வந்து என்ன ஐயாவுக்கு நீங்கள் இது மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்துட்டீங்களே, அவங்களுக்குலாம் தெரியாது கல்வி நெறி காவலர் சுந்தரவடிவில் கடைபிடித்த ஒழுங்குமுறைகளை பற்றி தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் இதை விட சிறப்பாக நம்ம செய்யலாம். என்னன்னா வெளியே வந்து திரட்டு இருந்த ஒரு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதை எதிர்ப்பு தெரிஞ்சவர்கள் ஒரு மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள், சில கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சிபிஎம்ஐ சேர்ந்தவர்கள், சில பிராமணர்கள். அந்த அமைப்பு உடைந்து விடக்கூடாது என்கிற அக்கறையில் நான் வெளியே வந்து புதிதாக இளந்தமிழர் பேரவை என்கிற பெயரில் ஒரு பெரிய அளவுக்கு வேணும். அது என்னைக்குன்னா பெரியாரிலிருந்து 7ஆம் தேதி ஜனவரி மாதம் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன செய்தேன், போய் கல்வி அமைச்சர் நாவலரை போய் கேட்டேன். நான் நடத்தியது தான் பெரியாருக்கு முதல் சென்னையில் நடந்த முதல் நினைவேற்றல் கூட்டம். அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏஎஸ்கே அவர்கள் போய் பார்த்தேன். அவர் அந்த காலத்தில் ஏஎஸ்கே ஐயங்கார் தான். ஆனால் 69க்கு பிறகு அவர் சொன்னார், என் பேரை ஏஎஸ்கே தான் போடணும். சில பேர் தவறுதலாக ஏஎஸ்கே ஐயங்கார் போடுறாங்க. கிருஷ்ணசாமி ஐயங்கார். நான் ஐயங்கார் குடும்பத்தில் தான் பிறந்தேன். 1937 நான் பெரியாரை சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து நீங்கள் போடுறப்ப கவர்மெண்ட் 69ஆம் ஆண்டு என் பெயரை எசட்டில் ஐயங்காரை எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டி ஏஎஸ்கே இதுதான் முக்கியமாக நீங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் நடத்துகிற சங்கம், அதனால் ஏஎஸ்கே சரி. அதுக்கப்புறம் தான் நடிகவேலி மாறாத போய் பார்த்தேன். நடிகவேலி மாறாத எப்பொழுதுமே ஒரு முரட்டுத்தனமாக பேசுவார். படித்தவங்க கூட்டத்துக்குனா நான் வர்றதில்லைன்னு அடுத்ததான் படித்தவன் அடிக்கடி மாறுவாங்க சுயநலவாதி அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பெரியார்கிட்ட போனப்ப என்ன எதிர்பார்த்து போகிறோம், நான் படிக்காதவன், இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாதவன் நான் பெரியாருக்காக ஊர் ஊராக தெரு தெருவாக அழைஞ்சிருக்கேன், நாடகம் போட்டுட்டேன். அதனால் படித்த ஒரு கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். கொஞ்ச நேரம் பேசேன், அமைதியாக இருந்தேன். ஐயா நான் யார் தெரியுமா, யார் அப்படின்னு ராதா எப்போதும் மிரட்டி தொழில் தான் பேசுகிறேன். நான் திருவரங்கம் இதை சேர்ந்த நான் செல்லையன் நீலமேகம் அக்கா பெரிய மாமக்கா அவருடைய மைத்துனர் செல்லையன். செல்லை மைத்துனரா இருக்கார், உயிரோட இருக்கார் 85 வயசாக. உடனே ஏன் உனக்கு தெரியுமா அவரை பற்றி? எங்கள் அக்காவை தெரியும், எங்கள் அக்காவை பார்த்துருக்கேன். என்ன தெரியும்? 1941ஆம் ஆண்டு திருவரங்கத்தில் நடிகர் பெரியார் சிலையை பற்றி சில பேர் என்னென்னமோ வரலாற்று அறிவில்லாதவன் எது வேணாலும் பேசலாம், எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசலாம், யாரையும் தூக்கி எறிஞ்சி பேசலாம். இங்கே ஒரு மரபு தமிழகத்தில் ரொம்ப வளர்ந்து வருது. அதை பார்த்து நான் மனப்படுகிறேன். ஏன்னா நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக 31 ஆண்டுகள் இருந்தவங்க. இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, ஆனால் அவங்க புறக்கணிக்கப்படுகிறாங்க. ஆனால் அவர்கள் கவனத்தை திசை திருப்புவதில் பெரும் அக்கறை உள்ளவராக வந்துட்டாங்க. ஆனால் இந்த யூடியூப் வந்த பிறகு அது ரொம்ப பெரிய நோயாக பரவும். அப்போ என்ன சொன்னார் ராதா, 41 உங்கள் அக்கா தான் கல்யாணம் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரிலேயே நடந்தது. பெரியார் அங்கே வீடு, அந்த திருமணத்துக்கு அந்த வீட்டில் படம் கூட இருந்தால் அண்மையில் ஆசிரியர் வீரமணியர் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை கூட எடுத்துட்டு போயிட்டார். பதிவு பண்ணி எடுத்துட்டு போனார் ஆசிரியர். உரிய நேரத்தில் அதை வெளியிடும். அந்த கோவிலுக்கு எதிரிலே ஒரு ஃபோட்டோவை போட்டு
ராகு காலத்தில் நடந்த திருமணம், அந்த காலத்தில் பேசப்பட்ட திருமணம். உங்கள் அத்தான் செல்ல எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு நாடகத்துக்கு, நான் வரேன், நீ போ, எனக்கு நீ காசை கொடுக்க வேணாம், நான் எந்த இடம் சொல்ல நான் வரேன். ஏனென்றால் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்களுக்கு பல பேர் பல பின்னணியில் சுயநலம் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு வாழ வேண்டும், தமிழ்நாடு தன்னுரிமை பெற வேண்டும், தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும், இந்த 3 கோரிக்கைக்காக பலர் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கறப்ப தான் இன்றைக்கு என் கூட வந்து மருத்துவர் 7 நட்டை நான் என்கிட்ட வந்தாலே ஓரளவுக்கு மூல செலவு செய்வேன். தனியை நான் நிறைய மூல செலவு செய்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வரப்பெல்லாம் பகுத்தறிவு கருத்து தான் பேசுவேன். அவர் 8 வயசு குழந்தையாக இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் இவருடைய தொழிலாளருடைய தங்கை கௌகர் ஜானுங்கிறவங்க என்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணாங்க, எம்ஃபில் பட்டமும் பண்ணாங்க. அவங்க எத்திராதி காலேஜில் கல்லூரி உதவியாளர் இருந்தாங்க, என் துணைவியாளர் இருந்தாங்க. நான் ஒரு அறக்கட்டளை நிறுவனர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரியே இந்த கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சகிக்கும் தெரியாது, சகிக்கும் தெரியாது, என்ன இந்த எத்திராதி காலேஜில் கொண்டு வந்து ஒரு முஸ்லீமை திணிக்கிறீன்னு கேட்டார். ஆனால் அந்த துறை தலைவருக்கு அவங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த தலைவர்கிட்ட சொன்னேன், அவங்க திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன், அப்படி இல்லை, கொடுத்தே ஆகணும். கௌகர் ஞான் அவர்கள் எத்திராஜ் மகளிர் கல்லூரி கிட்டத்தட்ட 25 இடங்கள் பேராசிரியராக அப்படின்னு ஓய்வு பெற்றார். இதெல்லாம் எதனால் இதெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? திராவிட இயக்கத்தினால் நடந்தது. கல்லூரியில் கேட்குறாங்க, உடனே நான் சொல்கிறேன், இது திராவிட இயக்க குடும்பம், எனக்கு வேண்டிய குடும்பம், நீங்கள் என்ன அப்படி கேட்குறீங்கன்னு கேட்ட உடனே இல்லை கொடுத்துட்டாங்க. அப்போனா திராவிட இயக்கத்துக்கு ஒரு மரியாதையை, ஒரு பொது மரியாதையை உருவாக்குவதற்கு தந்தை பெரியார் எப்படி உழைத்திருக்கிறார், அவரிடம் நின்ற தளபதிகள் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார்கள். பார்த்தாங்கன்னா பேராசிரியர், நாவலர், கலைஞர், எம்ஆர் ராதா, எண்ணற்றோம் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்காங்க. அப்பெல்லாம் பெரியார்கிட்ட 2 படம் இருக்கு, விசிபிள் ஆர்மின்னு ஒன்று இருக்கு, இன்விசிபிள் ஆர்மின்னு இருக்கு. எப்போதும் விசிபிள் ஆர்மியை பார்த்து தான் சில அறிவிழந்தவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைலண்டாக இன்விசிபிள் ஆர்மி ஒன்று இருக்காது, தெரியல. அந்த இன்விசிபிள் ஆர்மியை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த இன்விசிபிள் ஆர்மி பல குடும்பங்களில் இருக்கிறது, இது போன்ற பல தளங்களில் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதலில் இங்கே வந்து பிரபாகரன் ஒருத்தர் என்ன, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கேட்ட உடனே நான் கொடுத்தேன். பிரபாகரன் பேர் பார்த்து இன்றைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொதுத்தொண்டை செய்வராக இருக்க, அப்படி எண்ணற்றவர்கள் என்கிட்ட இருக்காங்க. சுகுமாரை பற்றி சொல்கிறோன்னா, சுகுமார் வந்து ஐயா ஆணைமுத்து தான் வச்சுருவார், அதையும் நான் சொல்லி ஆகணும். ஐயா ஆணைமுத்து வந்து என் வீட்டுக்கே வந்துட்டார். காலையில் பார்த்தா சுகுமார் இருக்கார். இவர் எம்ஏ சேர்த்துங்க, எம்ஏ சேர்ந்தார். அதுக்கப்புறம் எம்ஃபில் சேர்ந்தார். எம்ஃபில் சேர்ந்தாரத்தோட சுகுமார் அந்த வாழற வரணும், சுகுமாரும் சேர்த்து அந்த பதிப்பாக கொண்டு வரணும்னு வேண்டுகோள் இருக்கிறார். என்னன்னா, அவர் செய்த தலைப்பு எம்ஃபில்ல சோசியலிஸ்டிக் தாட் தான் பெரியார் ராமசாமின்னு பண்ணார். முதல் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பட்டம் தமிழில் கொண்டு வந்தது தான். அந்த பட்டம் வந்த உடனே அதை தீர்த்துனாங்க. பேராசிரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் இறந்துட்டார், இப்போ 90 வயசு, பேராசிரியர் ஈரகட்டன், எம்ஐடிஎஸில் டைரக்டராக இருக்காங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறது தெலுங்கு ஆங்கிலத்தில் பண்ணுறாங்க, புது புது கருத்துக்கள் சொல்கிறாங்க, தமிழில் வந்த இந்த ஆய்வு கட்டுரையை பார்த்து நான் வியந்து போனேன். அருமையான கருத்துகள்,
நான் அறியாத பல கருத்துக்கள் இந்த ஆய்வு கட்டுரையில் இருக்கிறது. ஆகவே இதை நூலாக வெளியிட வேண்டும் என்று சொல்லிட்டார். இப்போ பேராசிரியர் அந்த ஆய்வு கட்டுரையை திருத்திய பேராசிரியர் ஜீரகன் 90 வயதில் இப்போ இறந்துட்டார். ஆகவே பாலதேவரவன் அவர்களும் சுகுமார் அவர்களும் சேர்ந்து அந்த அந்த கட்டுரை ஏனென்றால் ஆணையத்து ஐயாவுக்கு அளிக்கின்ற ஒரு காணிக்கையாகும். பெரியாரை பற்றி அதை சிறப்பாக ஏனென்றால் நான் வேணால் அதுக்கு புதுசாக எடிட் பண்ணி தரனா கூட நான் தயாராக இருக்கேன். அது நூலாக வரவேற்கின்றேன். இன்னொன்று ஒரு கருத்தை சொல்கிறேன். இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்க கூறுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன். என்னடா அப்படி சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சென்னை பல்கலைக்கழகம் 1915 தான் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. அதுக்கு பிறகு தான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் 1918 தமிழ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. முதல் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்தவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பேரறிஞர் கில்பர்ட் ஸ்லேட்டர். அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. காந்திக்கு முன்னாடியே ஊரக பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்தவர். அவருடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறார். வில்லேஜ் ஸ்டடீஸுங்கிற முதல்ல அவர் தான் பண்ணார் இந்தியாவில். அமைதியா பற்றி சொன்னாங்க. கில்பர்ட் ஸ்லேட்டர் தான் வில்லேஜ் ஸ்டடீஸை பற்றி பண்ணுறார். விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை எடுத்துக்கிறாரு. அப்பொழுது தாம்பரத்தில் இருக்கிற சேலையும் அப்போ கிராமமாக அந்த சேலையும் விழுப்புரத்துக்கு விருத்தாசனத்துக்கு இடையில் இருக்க இருவேறு பட்டணம். இந்த 2 கிராமங்களை பற்றி அவர் ஆய்வு செய்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் தமிழ் போயிட்டார். சென்னை மேலவையில் உறுப்பினராக இருக்கார். அந்த காலத்திலேயே அவர் இங்கிலாந்து செல்லுக்கு முன் 7 ஆண்டுகள் இருந்தார். அவர் எழுதிய நூலுக்கு பேர் திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் கல்ச்சர். எல்லாருக்கும் முன்னாலே திராவிட பண்பாட்டு கூறுகள் இந்திய மரபில் என்ன இருக்குங்கிறது அவங்க அருமையான நூல். அந்த நூலை நான் சில கட்டுரைகள் வாயிலாக உலக தமிழ் மாநாட்டுக்கு செம்மொழி மாநாட்டில் நாங்கள் ஒரு கட்சியாக விட்டேன். பேராசிரியர் மீண்டும் வருவேன். அதற்கு பிறகு எனது துணைவியார் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1973 சோசியோ எக்கனாமிக் தாட்ஸ் பெரியார் ராமசாமி அதுதான் முதல் கட்டுரை சென்னை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் சுகுமார் கொடுத்த 2வது கட்டுரை. இதில் என்ன ஒரு வியப்பானதுன்னா அதுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்தவங்களை பற்றி இப்போ அண்மையில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஆய்வு நெறியாளராக இருந்தவங்க சாரதாராஜின்னு அவங்க மகன் இருக்காங்க. இப்போ அவரை பற்றி பாலாஜி இட்லி அது அந்த மாதிரி அவங்க ஐயா இந்தியக்கும் சி சுப்பிரமணியத்துடைய மாநில கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க சாரதாராஜ். அந்த சாரதாராஜ் தான் இந்தியாவிலேயே முதல் PhD பட்டம் பெற்ற நான் பிரவீன். அவங்க தான் இந்த என்னுடைய துணைவியாருக்கு ஆய்வு பெற்ற பெரியாராக இருந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா பெரியாரை பற்றி நாம் என்னென்னமோ சொல்கிறோம். பெரியாரை பற்றி எப்போதும் வாழ்ந்தனாலும் தோற்றியார்கள். அதில் ஆணிமுத்து ஐயாவுக்கு அந்த பெரியாருக்கு இருந்த சாயல் இருக்கும். ஏன்னா தன்னை பற்றி பேசுகிறவங்களை அதிகமாக அக்கறை எடுக்க மாட்டார் ஆணிமுத்து ஐயா. நான் பார்த்துருக்கேன். சும்மா சொன்னிச்சு எது சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். சிலது அவ்வளோதான் ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை அவ்வளோதான் ஐயா அவரை நமது வாழ்நாளில் வாழ்ந்த ஒரு பெரிய சிந்தனையாளர். எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா அந்த சிந்தனையாளர் விட்ட பணியை நம்ம வாராஜவாரம் சிறப்பாக செஞ்சு எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா அவருக்கு பல இடர்பாடுகள் உண்டு, இடையூறுகள் உண்டு. ஒரு ஏடு நடத்துவதற்கு சாதாரணமான ஐயாவே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்கிறது சுகுமார் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் தான் ஐயா சுகுமார் ஐயாவும் ஆணைமுத்து ஐயாவும் அடிக்கடி சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க, உரையாடுவாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் அவரை நான் முதல்ல ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு அழைத்து ஆங்கிலத்தில் 1 மணி நேரம் பேசினார். நம்ம நாட்டில் இருக்க அறிஞர்கள் அவர் ஒரு சிறந்த அறிஞர். எந்த பணியை செய்தாலும் அது செவ்வனவே செய்ய வேண்டும் என்கிற நான் ஒரு புத்தகம் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறேன்.
எதுவும் இல்லை, சிந்தனையாளர் எழுதிய புத்தகங்களில் 2 கட்டுரைகள், 2 புத்தகங்கள் அங்கே நான் வெளியிட்டு 8 புத்தகத்தில் இந்த 2 புத்தகத்தை அதுக்கு அணிந்துரை கேட்கினேன். அவர் படித்துட்டு, ஐயா ஒரு 23 பிழை இருக்கு ஐயா, அச்சகத்தில் தப்பு செஞ்சுருக்காங்க ஐயா அப்படின்னா அந்த 23 பிழைகளையும் திருத்துறாரு. அது இக்கு பிச்சு சி விட்டு பிச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் இங்கே வந்துட்டு ஒரு அடையாளமாக இருந்துவாங்க நம்ம தானிமுத்தையா, நம்ம வாழ்க்கை. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெறியாளர், ஒரு அறிஞர், ஒரு ஏட்டாளர், குடும்பத்தை பற்றி கவலைப்படாது. சொன்னார்ல, ஒரு மகன் காணாமல் போயிட்டான், பத்திரிகையிலே வேலை கொடுத்தார், உங்களுக்குலாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு பையன் காணாமல் போயிட்டார். ஒரு கல்யாணத்துக்கு 2 மகனுக்கு கல்யாணத்துக்கு கலைஞரை தான் கூப்பிட்டாரு. நான் தான் கலைஞர்கிட்ட சொன்னேன், நேரில் கூட வந்து கூப்பிடல அணைவிட்டு. அப்போ முதலமைச்சர் நேரில் சொல்லி காட்டிட்டார் கலைஞர், நேரில் கூப்பிடல. நான் தான் சொன்னேன் வரேன்ட்டார். அந்த விழாவில் நானும் பேசினேன். அந்த திருமண விழாவில் நான் என்ன பேசினேன்னா, கலைஞரை இதில் சொன்னேன், இன்றைக்கு இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறாங்க, இடஒதுக்கீடை பற்றிய அதிகமான தரவுகளை தெரிந்த ஒரு அறிஞர்கள். அது மட்டுமல்ல, இந்த மண்டல் குழு வருவதற்கான காரணமாக அமைந்தவர்கள் இவர் ஒருவர். பேசினார். அந்த நேரத்தில் நான் டெல்லிக்கு போயிருந்தேன், பல்கலைக்கழகம் என்னை அழைச்சிட்டு போறேன். இவர் போய் அவர் ராமாவதி சிங்கர், அப்போ பாஜகவுடைய இதை பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்த எம்பி. அப்போ அந்த கூட்டணியில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார். மொரார்ஜி தேசாய்கிட்ட தான் இந்த மனுவை கொடுத்தாங்க. மொரார்ஜி தேசாய்கிட்ட மனு கொடுத்தப்ப மொரார்ஜி தேசாய் சீர்னார், ஆணி கொடுத்தாரு, உரிமையை வாங்கிட்டார். ஆனால் கருத்து சொன்னார். என்ன கருத்து சொன்னார் தெரியுமா? நீங்கள் பார்ப்பனர்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆட்சி பணியிலிருந்து துரத்தி விட்டீர்களே என்று ஆங்கிலத்தில் சொன்னார் மொரார்ஜி தேசாய். யூ ட்ரோ அவே த பிராமின்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொன்னார். டு யூ வாண்ட் மோர் ரிசர்வேஷன் கேட்டார். அதுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொன்னார். உடனே ஒரு புள்ளிவரத்தை காட்டினார். ஐஏஎஸ் பதவியில் எத்தனை உயர் ஜாதிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் கேட்குறது ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில். அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் விதியில இடம் இருக்கு. காலை கலெக்டர் கமிஷன் அமைச்சாங்க, அது ரெக்கமெண்டேஷன் பண்ணல. இப்போ ஒரு புது கமிஷன் அமைங்க, இங்கே தான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு கொடுத்தோம்னா மற்ற எம்பிகள்லாம் வந்தவங்கெல்லாம் சொன்ன பிறகு அதை வாங்கி கொண்டு தான் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அதை வந்து மற்றவர்களுக்கு அனுப்பி அதை மண்டல் கமிஷன் உருவானதுக்கு காரணமாக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிஞரை நான் பெற்றிருக்கோம். எனக்கு என்னன்னா, பெரியாரை வந்து யாருமோ என்னமோ பேசுகிறாங்க, நான் அதை பற்றி கவலைப்பட்டிருந்தேன். ஏன்னா 1969 இவரு ஒரு ஐயங்கார் தான் ஏஎஸ்கே. 73 நான் அழைக்கிறப்பயே பெரியார் பகுத்தறிவு சிகரன் ஒரு நூலை எழுதினார். ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை இப்போ என்கிட்ட இருக்கு, அதையும் பயன்படலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அண்ணா எழுதின அந்த இனி ஒரு உலகம் இருக்கு, அது அண்ணா வந்து எழுதுனது. பெரியார் பேசியது எழுதுனது அண்ணா 43 வெளிவந்தது திராவிட நாட்டில். அதில் ஒரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது அண்ணா சொல்லுவார், பெரியார் என்ன சொல்லுவார், 1900 பெரியார் என்ன சொல்றாரு, அந்த கடைசி வரிகள் இனி ஒரு உலகத்தில் பல கருத்து கடைசி வருதுன்னா, அண்ணா சமீபத்தில் தான் படித்தேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு எந்தாலும் பழமைவாதம் வருகிற நேரத்தில் இந்த பழமைவாதத்தை முறியடிக்க இளைஞர்கள் எப்பொழுதும் தயாராக வேண்டும். அந்த பழமைவாதம் வாழ்க்கையே சிதைச்சு விடும், நாட்டை நாசமாக்கிவிடும். அதனால் அந்த பழமைவாதத்தை முறியடிக்க வாருங்கன்னா கடைசி வரி முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் மாமனார் ஜமதக்கையும் ஒரே சிறையில் தான் இருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் சிங்காரவேலர் 1931
சென்னை பச்சை கல்லூரியில் ஒரு உரையாடினார். அது என்னன்னா, அந்த அதாவது தந்தை பெரியார் தான் அதுக்கு தலைமை தாங்குறார். அதில் சிங்காரவேலு ஒரு உரை சொல்லியிருக்கார். இது அண்ணா 43, இது 31. அறியாமை இருள் இருப்பதால் தான், சிங்காரவேலு அவருடைய வார்த்தைகள், எல்லா மதங்களும் தத்துவங்களும் சாஸ்திரங்களும் இயக்கங்களும் இந்த நாட்டில் தோன்றியுள்ளன. மதங்களே அறியாமையில் இருந்து புறப்பட்டவை. ஜாதி இந்தியாவில் உழைத்த ஒரு கற்பனை என்று கூற வேண்டும். எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. பகுத்தறிவு உயர்கல்வி மூலமாக வளர செய்ய வேண்டும். இதிலும் கஷ்டம் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக உயர்தர கல்வியில் தேர்ச்சி அடைந்த ஒரு பிராமணர்கள் ஜாதியை விட்டபாடில்லை. நமது ராஜகோபாலாச்சாரியாரும் சத்தியமூர்த்தியும் பூணூலை கழட்டி இருந்தார்களா? நான் கேட்டது சிங்காரவேலு 31 கேட்கிறேன். இல்லை என்றால் எங்கே உயர்தர கல்வி பயன்? பாமர மக்களுக்கு இங்கே தான் பெரியார் வெளியே இப்போ நாம் எதிர்பார்க்கிறோம். 31 சிங்காரவேலு பாமர மக்களுக்கு சுடரொளியாக உங்கள் இயக்கம் வந்துள்ளதாக நான் காண்கிறேன். 31 திராவிட இயக்கம். நீங்கள் தான் இந்த 1000 தலைவுடைய விஷப்பாம்பை நசுக்க வேண்டும். உங்களால் ஆகவிட்டால் உலகிற்கு இனி எந்த நம்பிக்கையும் கிடையாது. சமதர்மமே, அதாவது மதமற்ற சாதி வேற்றுமை அற்ற பொருளாதார வேற்றுமையற்ற தர்மமே நமது நாட்டையும் மற்ற நாடுகளையும் காப்பாற்ற உள்ள இயக்கமாகும். சரி, சிங்கத்தை சொல்கிறேன். இப்போ அண்மையில் ஆந்திராவில் ஒருத்தர் இது ஏன் சொல்கிறேன்னா, பெரியார் இன்றும் தேவைப்படுறாங்கிறதுக்கு, அன்றும் தேவைப்படுகிறார், இன்றும் தேவைப்படுகிறார். நம்ம பழமைவாதம்லாம் ஒதுக்கிட்டு தான் நினைச்சோம். இப்போ பழமைவாதம் ஆட்சியிலே அமர்ந்து மிரட்டிக்கிட்டு, ஆட்சியில் அமர்ந்து எல்லா கூறுகளையும் சிதைக்கிறது. அரசமைப்பு சட்ட கூறுகள் சிதைத்து போகிறது. நீதிமன்றங்களே சாய்கிறது. அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த நீதிமன்றம், நீதிமன்றங்களே சாய்கிறது. மதசார்பற்ற அரசமைப்பு சட்டம் என்று சொல்லப்பட்ட பிறகு ஒரு அரசு ஒரு மாதம் சார்ந்த கோயிலை கட்டி அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவுப்படுவதற்கு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தும். எந்த நாட்டிலும் ஒரு மத சார்பற்ற அரசு என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற பொழுது இது போன்ற பழமைவாத மரபு மீறல்கள் இருக்குமானால் இந்தியாவில் ஆகவேதான் நம்ம மீண்டும் மீண்டும் நாமளும் புதுப்பிக்கணும், போராடணும். அதை எப்படி சொல்கிறேன்னா, இதை அண்மையில் ஸ்பீக்கிங் கான்ஸ்டிடியூஷன் என்ற நூலை கண்ணபிரான் ஆந்திராவில் இருக்க பெருநாள், இவரும் ஒரு ஐயங்கார், மதுரையில் ஐயங்கார் தான் ஆந்திராவில் பேசிட்டு ஆகிட்டாரு. அங்கே பொது உடைமை இயக்கத்துக்காகவும் மனித உரிமை இயக்கத்துக்காகவும் பெருமளவுக்கு போராளியாக இருந்தவர். அவரை ஒரு அந்த புத்தகத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது போன ஆண்டு வெளிவந்த ஸ்பீக்கிங் கான்ஸ்டிடியூஷன். பழமைவாதத்தையும் அவர் சொல்றார், தெளிவில்லாத மதம் சார்ந்த கருத்துக்களையும் தான் உயர்ந்த ஜாதி என்ற எண்ணத்தையும் மக்கள் மீது பார்ப்பனர்கள் திணித்ததற்கு எதிராக சுயமரியாதை இயக்கத்தின் வழியாக பெரியார் ஈவே ராமசாமி என்ற ஒரு அறிவிப்போரை கொடுத்தார். அதோடு நிற்கிறார். அவர் சொல்றார், பிரேமானந்தாவையும் சங்கராச்சாரியும் சட்டத்தின் வழி தடுப்பதற்கு அதுதான் உதவியது என்று விளக்கிட்டு தான் சொல்றாரு. இந்த அறிவு புரட்சியை நீங்க தொடர்ந்து இருக்கணும். இருந்ததுனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன சொல்றார்? இட் இஸ் த சர்வைவல் ஆஃப் தி ஸ்ட்ராங் ட்ரெடிஷன். யார் பெரியார் உருவாக்கிய ட்ரெடிஷன் தட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஆஃப் பிரேமானந்தான் சங்கராச்சாரியா. நம்ம பிரேமானந்தான் சங்கராச்சாரிய கோர்ட்டில் நிறுத்தினதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். யார் சொல்றாருன்னா கண்ணபிரான் சொல்றார். அவர் பெரும் அவர் இறந்த பிறகு அவர் மகன் வெளியிட்ட புத்தகம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பழமைவாதத்தை இன்னும் தூக்கி எறியவில்லை, அதற்கு பெரியார் தேவைப்படுகிறது. அதனால தான் சிந்தனையாளர் புத்தகத்தில் நான் கட்டுரை ஏற்றில் ஒரு அறிவு கருவூலமாக இந்த நூல் வந்திருக்கு. பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் வந்திருக்காங்க. அவரும் பல கருத்துக்களை இன்னைக்கு யூடியூப் வழியாக சொல்லி வராங்க.
தமிழர்களே, நீங்கள் விழிப்புணர்வு பெறவில்லை இல்லையா? விழிப்புணர்வு பெறவில்லைன்னா புரிஞ்சு போச்சு. நாம் கட்டி வைக்கப்பட்ட நம்ம கட்டமைத்த ஊர் மதிப்பீடுகள் எல்லாம் சிதைந்து விடும். அது பழமைவாத மதிப்பீடு. அண்ணா அடிக்கடி 67 எலெக்ஷன் அண்ணாவுக்கு தேர்தல் ஏஜென்ட்டை பணியாற்றினேன். அந்த கடைசி கூட்டத்தில் அண்ணா பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் திரும்ப நான் சொல்லுவேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, இது 10 முறை பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பார்ப்பனர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. அண்ணா சொல்கிறார், ராமாயணத்தை எல்லா கோயிலும் வருஷம் நடத்துவாங்க. ஏன்னா அதை மறந்து போச்சுன்னா கொஞ்ச நாள் சீதைக்கு சித்தப்பன் ராமனான்னு கேட்பான் நம்ம வாழை. ராம இவன் சீதை இவன் இப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த மதத்தை கேட்டு இவன் மயக்காணிதான். அதை தெரிய வைக்கிறதுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்யணும்னா, நம்மளும் அதே பாணியில் பகுத்தறிவு இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணணும். அந்த வழியில் தான் நான் இந்த தேர்தலில் கூட பல பரப்புரைகளும் செய்துவிட்டேன். நான் தேர்தலில் தோல்வி அடைகிறேன்னா வெற்றி பெறனாங்கிறது எல்லாம் அடுத்த நிலை. ஆனால் நான் அதுக்காக தோல்வி அடைய மாட்டேன். ஆனால் இது நல்ல சமயம், நழுவி விட்டுறாதீங்க. அதனால் நம்ம இப்போ ஒவ்வொரு முனையிலிருந்து போராட வேண்டும். இங்கிலாந்தில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த நேரத்தில் என்ன நடந்தது? யூரோப்பா அடித்து நுழைக்கிட்டான். பெரிய மாவீர நெப்போலியன் பிரான்ஸ் சொல்கிறோம். இன்னைக்கு மாவீரன்னா நெப்போலியன் சொல்கிறோம். ஆனால் அந்த மாவீர நெப்போலியனை உருவாக்கிய நாடு ஹிட்லர்கிட்ட உடன்படிக்கை போய் சண்டரேஷன். யூரோப் நாடுகள்லாம் சண்டரேஷன். இங்கிலாந்து மட்டும் சண்டராங்க. இங்கிலாந்து பணியை மறுத்தது. 1000 குறைகள் வின்ஸ்டன் சர்ச்சில் மீது கூறப்படலாம். ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் பணியை மறுத்தார். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அவர் புகழ்பெற்ற உரை, அவருடைய பேரை எழுதியிருக்கார். வின்ஸ்டன் சர்ச்சில் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப்னு ஒரு புத்தகம். வின்ஸ்டன் சர்ச்சில் எந்த உரையை நிகழ்த்தினாலும் அவங்க தாத்தாவை பற்றி பேரை எழுதினான். 1 மணி நேரம் படிச்சுட்டு 10 நிமிஷ குறிப்பு தான் எடுத்தார். அவர் 10 நிமிட உரை என்றால் 1 மணி நேர அறிவு உழைப்பு அதுக்கு பின்னால் இருக்கணும். அவருடைய பேர் அந்த புத்தகத்தில் ஒரு வாசகம் இருக்கு. இங்கிலாந்து நம்ம ஏகாதிபத்திய பாசிச சக்திகள் நம்மை தாக்க வருகின்றன, தாக்கி கொண்டு இருக்கின்றன. பல நாடுகள் சரணடைந்து விட்டன. இங்கிலாந்து சரணடையாது. தாக்கும். எப்படி தாக்கும்? எனது மக்களே, ராணுவ வீரர்களே, தரையில் நின்று தாக்குங்கள், கடற்கரையில் நின்று தாக்குங்கள், மாடி வீடுகளில் நின்று தாக்குங்கள். நீங்க தாக்குனாதான் நீங்க பிழைப்பீங்க. இந்த நாடு பிழைக்கும், ஜனநாயகம் பிழைக்கும், பாசிசம் வீடும். அதான் நான் சொல்றேன். நாம் ஒவ்வொருவருடைய கடமை